ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான திருநாள். இந்த திருநாளில் நம்ம பார்க்கக்கூட கோவில் அருமையான ஒரு கோவிலுங்க. நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அற்புதமான திவ்ய தேசமாக இருக்கக்கூடிய 107வது திவ்ய தேசம். யாரும் போக முடியாது. 107வது திவ்ய தேசத்திற்கு சமமான ஒரு ஸ்தலம். பார்க்கடல் நாயகன், பார்க்கடல் நாயகி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிசேஷன் மீது சயனிக்கும் பெருமாளின் திருக்கோலம் என் நெஞ்சில் பாய்ந்து வரும் அருவி போன்ற சத்தத்தில் பார்க்கடல் சயனிக்கும் பெருமாளின் திவ்ய தரிசனம் காண இந்த ஜென்மம் மட்டுமாங்க போதும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பெருமாளோட திவ்ய தேசத்தை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இந்த கோவிலை பற்றி சுருக்கமாக 2 வரியில் சொல்ல முடியாது. ஏன்னா கோவிலோட ரகசியம் அவ்வளோ பெரிய விஷயம். லக்ஷ்மி தேவி பெருமாளை பிரிந்து லக்ஷ்மி தேவியை கருடாழ்வார் கூட்டிட்டு வந்து இந்த ஸ்தலத்தில் தவம் இருந்து பெருமாளை சேர்ந்த இடம். யாரெல்லாம் மனைவியை பிரிஞ்சிருக்கீங்களோ, கணவனை பிரிஞ்சிருக்கீங்களோ, உண்மையான அன்பால் நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த சயனிக்கும் பெருமாளின் திருக்கோலத்தை கண்டவருக்கு வாழ்வில் இல்லை இடர். உங்களோட மனைவியும் பிரிந்திருக்கக்கூடிய கிரக சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால் இப்போ இந்த நிமிஷமே உங்களுக்கு இந்த தகவல், என்னைக்கு இந்த பெருமாளை பார்க்குறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு விமோச்சனம். இப்போ சயனிக்கும் பெருமாளின் சௌந்தரியத்தை கண்டலைக்கும் அந்த அருமையான அந்த 107வது திவ்ய தேசம் திரிலோக்கி என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கிறது. இப்போ முதல்ல பெருமாளை பார்க்கலாம். பெருமாளை பார்க்கறதுனாலே புண்ணியம். அதிலும் சயனிக்கும் பெருமாளின் சௌந்தரியம் நம்மளுடைய தேக ஒழுக்கத்தையும் நாவின் வன்மையையும் தரக்கூடிய ஒரு அருமையான இடத்தை இப்பொழுது பார்த்து பரந்தாமனின் பார்க்கடல் பரந்தாமனின் பாதங்களுக்கு நமஸ்காரம் முதலில் செய்து பின்பு சேவிப்போம். भज गोविन्दं भज गोविन्दं निजमानन्दं नारणमे. ॐ नमो नारायणं श्रीजय नारायणं. ॐ नमो नारायणं श्रीजय नारायणं. श्रीहरि नारायणं नमो नमो नारायणं. श्रीहरि नारायणं नमो नमो नारायणं. भज गोविन्दं भज गोविन्दं निजमानन्दं नारणमे. भज गोविन्दं भज गोविन्दं निजमानन्दं नारणमे. जीवानन्दं तरुमरविन्दं जीवानन्दं तरुमरविन्दं நீதானே ஹரி மாதவமே நின் நிழல் தருமே பரிபூரணமே. கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஹரி கோபாலம் கருமானந்தம். கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஹரி கோபாலம் கருமானந்தம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் நிஜமானந்தம் நாரணமே. गोविन्दा गोविन्दा. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं. नारायणपरो ज्योतिरात्मा नारायणः परः. नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणः परः. नारायणपरो ध्यानं नारायणः परः. नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्. परमानन्दं मुरयुन् मन्त्रं श्रीवैकुण्ठं लोकमते. परमानन्दं मुरयुन् मन्त्रं
श्रीवैकुण्ठं लोकमते पुनरपि जननं पुनरपि मरणम् எழுதிய வதனம் புரிகிற சயனம் அறிந்து கொண்டோமே காத்தருளே ஹரி ஹரி என்போம் காத்தருளே கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஹரி கோபாலம் பரமானந்தம் கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஹரி கோபாலம் பரமானந்தம் भज गोविन्दं भज गोविन्दं निजमानन्दं नारणमे गोविन्दा गोविन्दा நாரணபந்தம் நாடுது நெஞ்சம் நாரதன் கொஞ்சும் நாதமயே நாரணபந்தம் நாடுது நெஞ்சம் நாரதன் கொஞ்சும் நாதமயே கருணானந்தம் சுரந்திடும் மன்றம் வலம்புரி சங்கம் இடம் பெறும் அங்கம் அளந்தோம் அறிந்தோம் மாதவனே தொழுவோம் பெறுவோம் பூரணமே. இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் மகாலட்சுமியை பெருமாள் பிரிஞ்சிருந்த போது இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னோட திருமார்பில் ஏந்திய ஸ்தலம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமாள் வந்து தன்னோட திருமார்பில் லக்ஷ்மியை ஏற்றுக்கிட்ட ஸ்தலம். மார்க்கண்டேய மகரிஷி அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அந்த மகரிஷி கிட்ட மகாலட்சுமி போய் கேட்குறா, என்னோட கணவரை நான் சேர்த்துக்கணும், அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு திரிலோக்கிங்கிற கிராமத்தில் தபஸ் பண்ணால், அந்த வில்வ மரத்தடியில் தபஸ் பண்ணால் அதுக்கு கூட்டிகிட்டு போகிற கருடாழ்வார் கண்டிப்பாக நம்மளுடைய பெருமாள் நமக்கு கிடைப்பார்னு சொல்லி திருமார்பில் தாங்கிக் கொண்ட பெருமாளின் சௌந்தரியம் மகாலட்சுமியை நிரந்தரமாய் நித்திய வாசசிகியாக இந்த ஸ்தலத்தில் இருப்பதால் இந்த இடத்துக்கு பார்க்கடலில் பெருமாள் சயனிக்கும் பெருமாள் எப்படி சௌந்தரியமாக தன்னுடைய மகாலட்சுமியை சுமந்துண்டு இருக்காரோ அது மாதிரி ஒரு பாவனையில் 107வது திவ்ய தேசத்துக்கு யாருமே போக முடியாது. 107வது திவ்ய தேசம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிறதுக்கு இப்படி ஒரு அருமையான ஸ்தலம். இப்போ எல்லா பெருமாள் கோயில்லையும் நமக்கு என்ன விஷயம் தெரியும்? அதாவது துளசி கொடுப்பாங்க, துளசி செடி வச்சுருப்பாங்க, என்னென்னமோ பார்த்துருக்கோம். இந்த கோவிலில் வில்வம் தான் விசேஷம். வில்வம் அப்படின்னா வில்வத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஸ்ரீபத்திரம்னு பேர். பத்திரம்னா இலை, ஸ்ரீனா லக்ஷ்மின்னு அர்த்தம். இங்கே பெருமாளுக்கு வில்வ இலையால் அர்ச்சிக்கப்படுகிறது. இந்த பெருமாள் குறிப்பாக கல்லால் செதுக்கப்பட்ட பெருமாள் கிடையாது, ஒளிபடாத திருமேனின்னு பேர் இந்த கோவிலுக்கு பேர். ஒளியே கிடையாது. எப்பேற்பட்ட ஒரு அருமையான ஸ்தலத்தை இன்னைக்கு பகவான் நமக்கு கண்களுக்கு காமிச்சிருக்கான் பார்த்தீங்களா? இப்போ ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருக்கோவில் எதனால் சிறப்பு பெறுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும், இந்த கோவிலோட மகாமித்யம் என்று சொல்லக்கூடிய உணர்வுகளை நமக்கு எப்படி பிரதிபலிக்கிறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவிலில் வரதராஜ பெருமாள் காட்சி தரார். எப்படி காட்சி தரார்? தெற்கு நோக்கி காட்சி தருகிறார். காஞ்சிபுரத்திலிருந்து வரதராஜர் கிளம்பி போய் அன்னை மகாலட்சுமியும் சயனிக்கும் பெருமாளையும் சேர்த்து வைத்திருக்கார். வரதராஜர் வந்து உண்மையாகவே வாயத்திறந்து பேசியிருக்கார் காஞ்சிபுரத்தில். அந்த வரதராஜ பெருமாள் இருக்கிற சந்நிதி எப்பயுமே சிறப்பு பெறக்கூடிய சந்நிதி. இங்கே ஆஞ்சநேயர் இருக்கார். வரதராஜ பெருமாள் இங்கே தெற்கு பார்த்த முகமாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு தொழில் அமையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். தொழில் அமையாமல் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே ஒரு தொழில் அமைஞ்சிட்டா அந்த தொழிலை தவிர அவங்க வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அமையறதுக்கு என்ன பண்ணுறது? அதுதான் கேள்வி. அமைஞ்சிட்டா செய்கிறது வேற, அமையறதுக்கு என்ன பண்ணுறது? விஷ்ணு துர்க்கை, இந்த இடத்துல விஷ்ணு துர்க்கை ரொம்ப சிறப்பாக சேவை சாதிக்கிறாங்க.
இந்த விஷ்ணு துர்க்கையை பாண்டவர்கள் தொழுது மீண்டும் தங்களுடைய நாட்டை ராஜ்யமாக பெற்றதாக வரலாறு. பொதுவாகவே விஷ்ணு துர்க்கையை கும்பிட்றதுனால தொழில் அமையும். அந்த தொழில் அமைவோருக்கு விஷ்ணு துர்க்கையினுடைய பலம் வேணும். அதாவது ஒவ்வொரு காரிய சித்திக்கு ஒவ்வொரு தெய்வத்தை இந்து மதம் வரையறுக்கப்பட்டிருக்குது. விஷ்ணு துர்க்கை எப்படி தெரிஞ்சுக்கிறது? விஷ்ணு துர்க்கைங்கிறது காலில் எப்பயுமே அந்த மாடு இல்லாமல் இருக்கக்கூடிய துர்க்கைக்கு பேர் விஷ்ணு துர்க்கை. சங்கு சக்கரம் ஏந்தி இருக்கிற துர்க்கைக்கு பேர் விஷ்ணு துர்க்கை. சயனிக்கும் பெருமாளின் லட்சணம் அது முதல்ல பாதத்தை பார்க்குறோம். பாதத்தில் தாமரை இருக்கும், பகவானுடைய பாதமும் இருக்கும். இரண்டுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாது. ஏன்னா அவ்வளோ மென்மையான அந்த திருப்பாதத்தை தொட்டு மகிழ்வோம். இப்போ இந்த சின்ன இடைவெளியில் என்ன செய்ய போகிறோன்னு கேட்டால், அந்த பெருமாளுக்கு அர்ச்சிக்கும் அந்த அர்ச்சகர் அந்த பெருமாளுக்கு தீபாராதனை காமிச்சிட்டு சொல்கிறார், எப்படி இந்த சுவாமி என்னென்ன முகம் கொண்டு எப்படியெல்லாம் இருக்காருன்னு சொல்லி அவர் திருவாய் மொழியாலேயே அந்த அர்ச்சகர் சொல்லக்கூடிய வார்த்தையையும் அவர் காமிக்கும் தீபாராதனையும் இன்று கண்கள் செய்த புண்ணியமாய் கருதி தொழுது மகிழ்வோம். ஓம் தத்நார் பரமம் பதகம் ததாவத்தந்தே சூரியः திவேவ தக்ருட்டேரா ததம் தத் பிராஷோபணிவோ ஜாகிருவாகம் சத்யமிந்ததே விஷ்ணோரித் பரமம் பதம் ஸ்ரீமதே டி தேவி பூமி தேவி சமேத ஸ்ரீராப்திசயன நாராயணே தீபம் தரிசயாமே. எம்பெருமான் ஸ்ரீராப்திநாதன் பார்க்கடல் நாயகன். திருமுகம் சிரிச்ச முகமாக இருக்காருங்க. சதுர்புஜத்தோடு இருக்கார், 4 கைகளோட, சக்கரம், சங்கம், நாபிக்கமல பிரம்மா, நடுப்புற பிரம்மா இருக்கார். வஸ்ரீதேவி பூமாதேவி திருவடியில் இருக்கார். அப்படியே திருவடியும் சேர்த்துங்க. பெரும்பாலும் சயன பெருமாளுக்கெல்லாம் திருவடியில் ஒரு கமலம் இருக்கும், ஒரு தாமரை மேலே தான் திருவடியே இருக்கும். இந்த மாதிரி தனியாக திருவடியை சேர்க்கிறது ரொம்ப அபூர்வம். அவள் திருவடியில் தாமரை, ஒரு தாமரை மேலே தான் திருவடியே இருக்கும். அந்த திருவடி மேலே தாமரை இல்லாத ஒரு திருவடியை இங்கே சேவிக்கிறோம். இந்த மாதிரி தனி திருவடியாக சேவிக்கிறது ரொம்ப விசேஷமானது. அந்த தனி திருவடியாக வேறு எங்கேயும் சேவிக்க முடியாது, இங்கே சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். திருவடியில் வேலைப்பாடெல்லாம் பண்ணியிருக்கா, தண்டைன்னு சில ஆபரணங்கள்லாம் காமிச்சிருக்கா, அதெல்லாம் சேவிக்கிறோம். இங்கே இவர் ஆதிசேஷன் சயன திருக்கோலம்னு சொல்கிறது. லட்சுமி தேவிக்காகவே எம்பெருமான் சயன கோலத்தில் பார்க்கடல் காட்சியாகவே காட்சி கொடுக்குறார். லட்சுமி தேவி தபத்து பண்ணி தான் எம்பெருமானை அடைகிறார். அவள் பிரிஞ்சு போய் ஒன்றா சேர்ந்த இடம். லட்சுமி தேவி தபத்து பண்ணி வில்வத்தில் இருந்து தபத்து பண்ணி எம்பெருமான் காட்சி கொடுக்குறாங்க. அவள் லட்சுமி தேவி வைகுண்டத்தில் இருக்கும்பொழுதே எம்பெருமான் வெளியில் போனவர் வெகு காலமாக வரவே இல்லை. வரவே இல்லையே, எப்படியாவது எம்பெருமானோட சேரணுமே நினைக்கிறாள் லட்சுமி தேவி. அப்போ தபத்து பண்ணியாவது அவரோட சேருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தபத்து பண்ணுறதுக்காக இடம் தேடின்னு இருக்கும்போது மார்கண்டே ரிஷியை சந்திக்கிறார். மார்கண்டே சொல்கிற மாதிரி திரைலோக்கின்னு இந்த பூமியில் சிவன் பார்வதி ரிஷபாருடராக இருக்கா, அவளை சேவிக்க 3 கோடி தேவர்களும் போயிருக்கா, நீங்களும் போய் சேவிச்சுட்டு வாங்கன்னு லட்சுமி தேவியை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். லட்சுமி தேவி இந்த பூமியை தேடி வரும்பொழுது கருடாழ்வார் அழைச்சின்னு வரார். இந்த பூமியை பார்த்த உடனே எவ்வளவு திவ்யமான பூமியாக இருக்கே, நம்ம இங்கேயே தபசு பண்ணுவோமே நினைக்கிறார். அப்படி தபசு பண்ணும்போது எம்பெருமான் நாராயண பெருமாளாக காட்சி கொடுக்குறார். அவள் தபசு பண்ணிட்டு இருக்கும்போது அவள் மூச்சு நாணங்கள்லேருந்து வில்வோன்னு ஒரு விருட்சமே உண்டாகி அவளுக்கு நிழல் கொடுத்துட்டு இருந்ததாக ஒரு ஐதீகம். இந்த வில்வோங்கிற விருட்சம் லட்சுமி இடத்துலேருந்து உண்டானது. ஆகையினால வில்வத்துக்கு பேர் ஸ்ரீபத்திரம்னு சொல்கிறது. ஸ்ரீனாலே லட்சுமி, லட்சுமி குடியிருக்கக்கூடிய ஒரு தாவரம். அந்த வில்வமானது லோகத்துக்கு அறிமுகப்படுத்தின பூமியும் இது தான். சலவிருட்சமும் இங்கே வில்வம் தான். சலவிருட்சம் வில்வமானதுனால எம்பெருமானுக்கு இங்கே வில்வம் சேர்க்கறது விசேஷமானது. ஏன்னா பெருமாளுக்கு எங்கேயும் வில்வம் சேர்க்க மாட்டேன், இங்கே பெருமாளுக்கு வில்வம் சேர்க்கறது விசேஷம். பெருமாளுடைய திருநட்சத்திரம் திருவோணம். அந்த திருவோண நாளில் அகண்ட தீபம், நெய் தீபம்லாம் எடுத்துகிட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணும்போது வில்வம்லாம் சேர்த்து அர்ச்சனையெல்லாம் பண்ணுறது உண்டு. அந்த மாதிரி விசேஷமாக எம்பெருமானுக்கு வில்வம் சேர்க்கறது உண்டு. லட்சுமி தேவி தபத்து பண்ணும்போது எம்பெருமான் நாராயண பெருமாளை காட்சி கொடுக்குறா. அப்போ கேட்டுக்கிறா, என்றைக்கும் தங்களை பிரியாமல் இருக்கணும், அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுங்கோன்னு கேட்குறா. அப்படியே தரேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மாறுபடியே சுமந்துக்கிறா லட்சுமி தேவியை. அந்த வைபவம் இங்கே தான் நடந்ததாக சொல்லி ஐதீகம். அதனால் அவள் என்றைக்கும் பிரியாத வரத்தை வாங்கி அவள் திருமார்பலியை குடிக்கொண்டிருக்கா லட்சுமி தேவி. அவள் பிரிஞ்சு போய் ஒன்றா சேர்ந்த ஒரு ஸ்தலம் இது. ஆகையினால பிரிஞ்சவள் ஒன்றா சேர்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறதும், கைவிட்டு போன பொருள் திரும்பி கிடைக்கணுங்கிறதுக்காகவும், லட்சுமி கடாட்சம் கிடைக்கணும், திருமாங்கல்யம் பாக்கியம் கிடைக்கணும், அது நன்னா இருக்கணும்,
அப்படிலாம் பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். லட்சுமி தேவி தபசு பண்ணின பூமி. இந்த பூமியில் வந்து பெருமாளை சேவித்தாலே அவா பண்ணின பாவங்கள்லாம் போகிறதுக்குன்னு ஐதீகம். அப்படிப்பட்ட பாவ விமோச்சகரான எம்பெருமானை சேவிக்கிறதே விசேஷம். லட்சுமி தேவிக்காகவே எம்பெருமான் சயன கோலத்தில் பார்க்கடல் காட்சியாகவே காட்சி கொடுக்குறார். இவர் நாராயணனா வந்தவர் சயன கோலத்தில் இருக்கிறதுனால இவருக்கு ஸ்ரீராப்தி சயன நாராயண பெருமாள்னு திருநாமம். இந்த பார்க்கடல் காட்சின்னு இங்கே சேவிக்கிறது 107வது திவ்யதேசம்னு சொல்கிறது. 108 திவ்யதேசங்களில் 106 தேசங்கள் தான் நேராக போய் சேவிக்கலாம். ஏன்னா 106மே நிலத்திலேயே உள்ளது. 107வது திவ்யதேசம் திருப்பார்கடல்னு சொல்கிறது. அது கடல்லே காட்சி கொடுத்தது. அந்த கடலில் தேடிட்டு போய் நம்ம பார்க்க முடியாது. அந்த திருப்பார்கடல் காட்சியை இங்கே லட்சுமி தேவிக்காக கொடுக்குறார். அந்த காட்சியை நம்ம இங்கே சேவிக்கிறதுனால 107வது திவ்யதேசம் நம்ம இங்கேயே சேவிச்சுக்கிறோம். அப்படியே சேவிச்சுங்க. ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீராப்தி சயனநாராயணே திவம் தரிசயாமி. ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே திரும்பிகே தேவி நாராயணி நமஸ்தே மகாலட்சுமி திவம் தரிசயாமி. இப்போது இந்த கோவிலில் என்ன புண்ணியம் கிடைக்கும் தெரியுங்களா? ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்குங்க. நிறைய பேர் எங்ககிட்ட ஜாதகம் வாக்க வரும்போது பித்ரு சாபம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறம் பித்ரு சாபம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு முன்னோர்களுக்கு நம்ம பித்ருக்கள் திதி கொடுத்துருக்க மாட்டோம். அது நம்ம குழந்தைங்களாக பிறக்கக்கூடிய போது இந்த பிரச்சனை வரும். இந்த கோவிலில் இதுக்கு முன்னாடி பித்ருக்கள் சாபமே நான் கொடுக்கல, இனிமேல் கொடுப்பனா கொடுக்கலையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே கொடுத்துட்டா எனக்கு வந்து ஜென்ம சாப விமோச்சனம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த பித்ரு சாப தோஷ நிவர்த்திக்கு ஒரு அருமையான பெருமாள் கோயில் ஸ்தலம். நிறைய சிவன் ஸ்தலம் இருக்குது, ஆனால் பித்ரு சாபதோஷ நிவர்த்திக்கு இது ஒரு அருமையான ஸ்தலம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் நிஜமானந்தம் நாரணமே கோவிந்தா கோவிந்தா. நாரணபந்தம் நாடுது நெஞ்சம் நாரதன் கொஞ்சும் நாதமையே. நாரணபந்தம் நாடுது நெஞ்சம் நாரதன் கொஞ்சும் நாதமையே. கருணானந்தம் சுரந்திடும் மன்றம் வலம்புரி சங்கம் இடம் பெறும் அங்கம். அளந்தோம் அறிந்தோம் மாதவனே தொழுவோம் பெறுவோம் பூரணமே. பெருமாளை ஒரு தடவை வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் தரிசிக்கிறோம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஒரு தடவை கோவிந்தான்னு சொல்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். கோவிந்தா கோவிந்தா என்ற வார்த்தையை சொல்வதற்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். இன்று பித்ருதோஷம் நீக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருந்து நமக்கு ஒரு தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய துர்க்கையை தொழுது ஒரு அருமையான மனைவியை கட்டிட்டு அவளை பிரிஞ்சிருக்கிற சோகம் மாதிரி உலகத்தில் சோகமே இல்லைங்க. சில பேர் 2-3 நாள் ஊருக்கு போயிட்டாலே வருத்தத்தோடு இருப்பாங்க. ஆனால் நிரந்தரமாக எங்ககிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க, சாமி என்னுடைய மனைவியை பிரிஞ்சிருக்கிறேன், சேரும் காலம் எப்போது? அதேமாதிரி மனைவிமார் வந்து கேட்பாங்க, என்னுடைய கணவர் ரொம்ப நல்லவர், ஒரு சின்ன வார்த்தை தவறாக பிரயோகித்ததுனால நாங்கள் பிரிஞ்சிட்டோம். எதுக்கு கவலை? நம்புங்கள், நாராயணன் இருக்கும் இடம் நம்மை மனதால் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு அருமையான மனமகிழ்ச்சிக்கு சமமான ஒரு ஸ்தலம். கணவன் மனைவி யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கீங்களோ உறுதியாக சொல்கிறேன், இந்த திருத்தலத்தை நாடி சேர்ந்தால் கணவனே பெருமாளே சாமி பிரிஞ்சிருந்தாரு அப்படிங்கிற நினைக்கிறத விட நீ பிரிஞ்சா என் கோயிலுக்கு வா சேர்த்து வைக்கிறேங்கன்னு சொல்கிற பெருமாளை கும்பிட்றதுக்கான மகாபாகியசாலியாக மாறக்கூடிய லக்ஷ்மி தேவி இந்த ஸ்தலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத 2 பேருமே இருக்காங்க. ஸ்ரீ அருள்மிகு சயனிக்கும் பெருமாள் லட்சதீப ஒளியினிலே சந்தன குழம்பினிலே நம்மை காக்கும் இறைவனாய்
நம் பெருமாள் இங்கே நம்பியவரை காப்பாற்றும் பெருமாளாக வரதராஜ பெருமாளின் சந்நிதி முன்பு தெற்கு பார்த்த ஆஞ்சநேயர், லக்ஷ்மி தேவி அருள்பாலிக்கும் விதம், பித்ரு சாபதோஷ நிவர்த்தி, மணமக்கள் பிரிவினையை சேர்க்கக்கூடிய அருள் சக்தி, இவை தாண்டி வாழ்க்கையில் தொழிலின்றி கஷ்டப்படும் அனைவருக்கும் தொழில் கொடுக்கும் துர்க்கை, இதற்கு மேல் ஒரு ஸ்தலம் இந்த உலகத்தில் உண்டா என்ற கேள்வியை கேட்கச் செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் திரிலோக்கி என்ற இடத்தில் கும்பகோணத்திற்கு மிக அருகாமையில் இருக்கிறது என்று சொல்லி அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்லநேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.